நம்ம வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். எனக்கு இத பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு வகையில தான் இந்த கிளாசிஃபிகேஷன வந்து நான் வந்து கத்துக்க ட்ரை பண்ணேன். அந்த கத்துக்கிட்டதுல என்ன எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்னன்னா, கேஸ்ட் வெர்சஸ் கம்யூனிட்டி அப்படி சொல்லக்கூடியது. டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி. ஓகே. ஸோ எனக்கு கேஸ்ட்டும் தெரியாது, கம்யூனிட்டியும் தெரியாது. 2மே எனக்கு வந்து தெரியாது. இந்த சின்ன வயசுல வந்து அப்பா, அம்மா ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும்போதெல்லாம் வந்து அது எழுதுவாங்க. என்ன ஏது அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அவங்க சொல்றத அப்படியே காப்பி அடிச்சுருவேன். ஸோ இப்போ நான் அத பத்தி கொஞ்சம் கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அத பத்தி உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ ஹியர் இன் லெட்ஸ் ப்ளே. வாட் இஸ் கேஸ்ட்? ஸோ ஃபர்ஸ்ட்டு கேஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். கேஸ்ட் என்ன? இப்போ ரீசெண்டா வந்து சோசியல் மீடியால இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. யூ நோ அண்ட் வாட் இஸ் கேஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தா, கேஸ்ட்டுங்கிறது வந்து நம்மளுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறது தான் கேஸ்ட்டு. பேஸ்ட் ஆன் தேர் ஆக்குபேஷன் அண்ட் தேர் பர்த்தையும் அவங்களுடைய பண்ணுற தொழிலையும் வச்சு அவங்கள வந்து பிரிச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து கேஸ்ட்டு. இது வந்து முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஸோ அதோடைய அந்த கண்டினியூஸ் செயல்பாடுல இருக்கிறதுனால தான் இது வந்து இப்போ வரையும் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இதை முன்னாடி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போது கேஸ்ட்டுங்கிறது எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, மொத்தம் வந்து 4 மேஜர் கேஸ்ட் இருக்குது. அவங்கள வந்து வர்ணஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 மேஜர் கேஸ்ட் வந்து 4 இருக்குது. ஐ திங்க் ஸோ. அடுத்து வந்து 2 பேலன்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு 4 மேஜர் கேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிராமின்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து க்ஷத்ரியாஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வைஷ்யாஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சூத்ராஸ் இருக்காங்க. இதில் வந்து பிராமின்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்க பிரைஸ்டு, அவங்க வந்து வழிபாடுகளில் ஈடுபடுறவங்க, அவங்க வந்து ஸ்காலர்ஸ் சொல்லிக் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு சத்ரியாஸ் வருது. சத்ரியாஸுங்கிறவங்க வந்து ரூலர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம வைஷ்யாஸ் வந்து யாருன்னா வணிகத்தில் ஈடுபடுறவங்க, மெர்ச்சன்ட்ஸு. அவங்க என்னன்னா வியாபாரிகள், இந்த மாதிரி வந்து தொழிலாளிகள் அப்படி சொல்லலாம், தொழிலதிபர்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அடுத்தது வர்றவங்க வந்து நம்மளோட சுத்ராஸு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேபரர்ஸாக இருப்பாங்க. நம்ம வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க யாருக்கு கீழே ஒர்க் பண்ணாங்க? மேஜராக வந்து தொழிலதிபர்களுக்கு கீழே, தொழிலாளிகளுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள வந்து இது சுத்ராஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து இதுக்கு கீழே 2 இருக்குது. தாவித்ஸ் அண்ட் அடுத்தது வந்து அடிவாத்தீஸ்ன்னு இருக்குது. ஸோ இது எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ண தெரியல, பட் சொல்கிறேன். இவங்க 2மே வந்து மேஜராக வந்து இது பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து மேஜர் வர்ணாஸில் இருக்க மாட்டாங்க. பட் இவங்களுக்கு கீழேயும் நம்மளுக்கு வந்து சப்கேஸ்ட்ன்னு இருக்குது. ஸோ இந்த 4 மேஜர் கீழேயும் வந்து நம்ம சப்கேஸ்ட் இருக்குது. எல்லா வர்ணாஸ் கீழேயும் நமக்கு சப்கேஸ்ட் இருக்குது. ஸோ வர்ணாஸு மேலே உள்ள கேஸ்ட்டுங்கிற வர்ணாஸ்ன்னு சொல்கிற மாதிரி சப்கேஸ்ட் வந்து நம்ம ஜாதின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து என்னன்னா மேஜரான அந்த உங்களுக்கு கீழே உள்ள ஜாதி சொல்லணும். பட் ஜாதி பேர் சொல்ல எனக்கு வேணாம். ஸோ பட் வந்து அவங்களுக்கு கீழே வந்து நிறைய இருக்குது. மேஜராக முதலியார், வன்னியார், அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ரிமோனி வெப்சைட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க இந்த நேம் தான் வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது இதுதான் மேஜராக. ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து இந்த சப்கேஸ்ட்டுங்கிறது ஜாதிங்கிறது பேர் வந்து இந்த அடிப்படையில் தான் வரும். ஸோ ஜாதி சொன்னாலும் அவங்க வந்து கேஸ்ட்டோட இதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே. இது நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்துட்டேன், டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் அண்ட் நாட் டிஸ்கிரைபிங் ஆன் டிமோட்டிங் எனி ஒன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டிக்கு வரும். ஸோ கம்யூனிட்டிங்கிறது வந்து கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட குரூப்ஸ். தட்ஸ் ஆல். குரூப்ஸ் எப்படின்னா இவங்கள வந்து கேரக்டரிஸ்டிக் மூலிமா வந்து அவங்கள செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா செவரல் கேஸ்ட்லேருந்து இருக்கலாம், வேரியஸ் கேஸ்ட்லேருந்து இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ரிலீஜியஸ்லேருந்து இருக்கலாம். அண்ட் வந்து இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் என்னென்னா அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி, அவங்கள ஒரு கம்யூனிட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கம்யூனிட்டின்னு இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டியில் எனக்கு உங்களுக்கும் தெரிஞ்ச மேஜரான கம்யூனிட்டிஸ் வந்து பிசி, எம்பிசி, அப்புறம் வந்து இன்னும் இருக்குது எஸ்சி, எஸ்டி. எஸ்சி, எஸ்டி 2மே ஒன்று தான். எஸ்சி, எஸ்டி அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸஸ் பசங்க. பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து சோஷியலாகவும் இந்த எஜுகேஷ்னல்லாவும் வந்து அவங்களுக்கு வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இது. இவங்களுக்கு வந்து
சில ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இல்ல வந்து இவங்கள வந்து கவர்மெண்ட் கோட்டால, இல்ல வந்து அங்க வந்து அலோகேட் பண்றதுக்கு எஜுகேஷனல் கோட்டா வந்து அலோகேட் பண்றதுக்கும் வந்து இது வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து இவங்களுக்கு கீழ எம்பிசின்னு சொல்லுவாங்க. எம்பிசி வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ். அ இவங்க வந்து பிசிக்கு வர எல்லா வகையான ஸ்கீம்ஸும் வந்து இவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். பிகாஸ் இவங்களும் வந்து எஜுகேஷனல் வகையில வந்து அண்ட் சொசைட்டி வகையில பின்தங்கி இருக்காங்க. அண்ட் இவங்கள வந்து ப்ரமோட் பண்ணணும், இவங்கள வந்து வளர்ச்சி கொண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கம்யூனிட்டியோட கான்டெக்ஸ்ட்டே வந்து இவங்கள வந்து முன்னேத்தணும். இவங்க வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வர்றது வந்து எஸ்சி, எஸ்டின்னு சொல்லுவாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் தான் ஷெட்யூல்டு கேஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து என்னன்னா, அ தாலித்ஸ் சொன்னேன்ல, கேஸ்ட்ல வந்து தாலித் சொன்னேன்ல, அவங்கள மாரி வந்து தாலித்ஸ் அப்புறம் அதிவதி சொல்றேன். இந்த தலித்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள வந்து என்னன்னா, இவங்கள வந்து சொல்றேன் வந்து இது வந்து மதிக்க மாட்டாங்க. இவங்க வந்து அன்டச்சபிலிட்டிய பிரிஃபர் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய பிராக்டிஸ் வந்து முன்னாடி வந்து அன்டச்சபிலிட்டியா இருந்திருக்கு. இவங்கள வந்து தொடக்கூடாது, அநாகரிகம் அந்த மாரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து தலித்ஸு. இதுக்கு கீழ அடுத்தது வந்து நம்மளுக்கு அதிவதி சொன்னாங்க. அவங்க வந்து அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணாத ட்ரைப்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5 வகை இருக்குல்ல, 5 கேஸ்ட்டுக்கு கீழ வராதவங்க. இவங்க வந்து ரெகக்னைஸே பண்ணப்படாத ஒரு ட்ரைப்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஆதிவாதிஸ். ஸோ அந்த இதுல இருக்கிற மாரி இவங்க வந்து அந்த இதுக்கு கீழ தான் வருவாங்க மோஸ்ட்டா. இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் இருக்குல்ல. ஸோ இதுல அவங்க வரும்போது வந்து இவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இவங்கள வந்து அந்த அன்டச்சபிலிட்டி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த எஸ்சி, எஸ்டியோட இது. இவங்கள வந்து ரொம்ப வந்து கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் வந்து எஸ்சி, எஸ்டி முடிஞ்சிச்சு. இங்க வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கு. அண்ட் எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்கலாம் வந்து ஸ்டேட் பை ஸ்டேட் வந்து வேரி ஆகும். இவங்களோட பெனிஃபிட்ஸ் அண்ட் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டீநோட்டிஃபைட் டீநோட்டிஃபைட் இது கம்யூனிட்டிஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட் வந்து வேரி ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து மோஸ்ட்டாக வந்து பிசி, எம்பிசி அண்ட் ஓபிசி தான் இருக்கு. அதுக்கு மேலே நம்ம எதுவும் பார்த்ததில்ல. ஸோ இது வரையும் தான் நம்மளுக்கு கம்யூனிட்டி பற்றி தெரியும். ஸோ கம்யூனிட்டி வேறு, கேஸ்ட் வேறு அண்ட் தீஸ் அண்ட் ஆல் வாட் ஐ நோ அபவுட் திஸ் அண்ட் தட்ஸ் ஆல். இதுதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து இந்த இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து என்னன்னே எனக்கு தெரியாமல் இருந்தது வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கு என்ன ஏதுண்டு. ஸோ அண்ட் அட் லாஸ்ட் ஐ வாண்ட் டு சே சம்திங் தட் எவ்ரி ஒன் சேஸ். இந்த மாதிரி வேணாம். இது வந்து எல்லாமே ஒரே மனுஷ ஜாதி தான். நாட் செப்பரேட் ஜாதிஸ். இது இஸ் மனுஷ ஜாதி. ஸோ இருக்கிற வரையும் வந்து இருந்துட்டு போவோம். ஏன் இருக்கிறப்பயே கிளாஸிஃபிகேஷன் போட்டு தப்பாக பேசி எதுக்கு இது தப்பான ஒரு இதுக்குள்ளே போகுது. நம்ம வந்து நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்ட்டு இருந்தோம்னா ஜாலியாக இருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.